Hello students, welcome back to our channel. மாணக்கராசிரியர் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி தமிழ் மீடியத்துக்கான ஒரு ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்க. டோட்டல் மார்க் வந்து 70 மார்க், பயோபாட்னி 35, பயோசுவாலஜி 35. இதில இருக்கக்கூடிய क्वेश्चन ஒன் பை ஒண்ணா பார்க்கலாம். எண்டோதீலியம் என்றால் என்ன? பல்கூட்டு அல்லீல்கள் என்றால் என்ன? தவறாக பொருள்படும் பொருள் சார்ந்த சடுதி மாற்றத்துக்கு இடையே உள்ள வேறுபாடு, குறுக்கேற்ற வரையறை, ஹைபிரிட் வரையறை, கருவுறு பற்றி நீவிர் அறிவது என்ன, அதன் பயன்பாடுகளை எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூழின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறி 19 கம்பல்சரி. பிபிஆர் பார்த்துக்கோங்க. வேறுபடுத்துக உடல் நகல்சார் வேறுபாடு, கேமிட்டோ நகல்சார் வேறுபாடு, பிணைப்பு குறுக்கேற்றத்திற்கான வேறுபாடு, முழுமை பெறா ஓங்குத்தன்மை, இணை ஓங்குத்தன்மை. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் கருவுரா கணிகள் பற்றி விரிவான தொகுப்பு, அதன் முக்கியத்துவம், குறுக்கேற்ற செயல்முறையினை தகுந்த வரைபடத்துடன் எழுதுக. உயிரி தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை குறிப்பிட, செயற்கை விதை தயாரிப்பதற்கான நெறிமுறைகளை வரி, மேலும் அதன் நன்மைகளை எழுதுக, ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரி விலங்கியல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 1 மார்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வேணும் 4 வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கணும். 4 × 2 8. மனிதனின் பல விந்து செல் கருவுறுதல் எவ்வாறு தடுக்கப்படுகிறது? முதன்மை இலை பின்தங்கும் இலை வேறுபடுத்துக. மரபணு குறியீட்டில் பொருளற்ற குறியீடுகள் என அழைக்கப்படுவை யாவை? புவி பரிமாணம் விரிபரிமாணம் வேறுபடுத்துக. வைரஸ்கள் மூலம் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களை வேணும் 4 பெயர்களை கூறு. சிறுகுறிப்பு வரைக. அதாவது பியூரியன் ஈஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின். ஒற்றை செல் புரதம் என்றால் என்ன? பயன்கள். குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தின் பயன்கள் எவையென 3 எழுது. கருக்கொலை சிசுக்கொலை வேறுபடுத்துக. லமார்க்கின் பெறப்பட்ட பண்பு கோட்பாட்டினை தவறென நிரூபித்தவர் யார்? மனித அண்ட செல் அமைப்பை படம் வரைந்து கூறு. அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரிகளில் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு, இனப்பெருக்க முறையினை விவரி, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு தடுப்புமுறைகளை விவரி, மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்பு, ஹிமினோகுளோபின் அமைப்பை தகுந்த படத்துடன் விவரி. ஸோ இதில் கூட கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. டைம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 12ஆம் வகுப்பு உயிரியலுக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து ஒரு 8 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 4 × 2 8. போலன் கிட் என்றால் என்ன? மண்முண்டு பதியம் காற்று மூன்று பதியம் வேறுபடுத்துக. பல்கூட்டு அல்லீல்கள் என்றால் என்ன? பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றத்துக்கு இடையே உள்ள வேறுபாடினை எழுது. பிசிஆர் என்றால் என்ன? உடல் நகல்சார் வேறுபாடு என்றால் என்ன? அடுத்து பார்த்தீங்கன்னா இவையும் 3 வினாக்களுக்கு விடையிலி. வினா எண் 19 கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். மென்டலுடைய தோட்டப்பட்டணி தன் ஆய்வுக்கு தேர்ந்தெடுத்தார். காரணங்கள் யாது? டப்பிட்டத்தின் பயணிகள் யாவை? மடியத்தின் முக்கியத்துவம் 3 எழுது. உடல் கருவுருவாக்கத்தின் பயன்பாடுகள் யாவை? பிபிஆர் 322 என்னும் வார்த்தையிலிருந்து நீவில் அறிந்து கொள்வது என்ன? அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 × 5 10 நுண் வித்திருவாக்கம் படிநிலை வரி, ஓங்கு மரத்தில் எடுத்துக்காட்டுடன் வரி, உயிரி தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை குறிப்பிடு, தாவர திசு வளர்ப்பில் அடிப்படை கொள்கைகள் யாவை? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா உயிரி விலங்கியல் பாருங்கள் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு. விலங்கியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு புத்தக வினாக்கள் ரொம்ப முக்கியம். அப்போலைசிஸ் என்றால் என்ன? சீம்பால் என்றால் என்ன? அதன் முக்கியத்துவம் யாது? அதே மாதிரி ஃபினைல் கியூட்டோ யூரியாவின் அறிகுறிகள், புறத்தோற்ற மேம்பாட்டில் சூழ்நிலை மேம்பாட்டில் வேறுபடுத்துக. கேனாஃப்ளைடுகள் என்றால் என்ன? பால் எவ்வாறு தயாராக மாற்றப்படுகிறது? பூஞ்சை பால்வினை தொற்று கேண்டியாசின் 3 அறிகுறிகளை எழுது. குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தின் பயன்கள் 3 எழுது. வேறுபடுத்துக. வார்ப்பு இலை மற்றும் குறியீட்டு இலை, இயல்பு நோய் தடைக்காப்பியல், உடல் அமைப்பு சார்ந்த தடைகள் யாவை? அவை எவ்வாறு செயல்படுகிறது? ஒற்றை செல் புரதம் என்றால் என்ன? மனிதனில் காணப்படும் உடல் குரோமோசோம் சார்ந்த ஒழுங்கற்ற பன்மையம் பற்றி வரி. மனித மரபணு திட்டத்தின் முக்கிய இலக்குகள் பற்றி எழுதுக. ஏதேனும் 5 பாக்டீரியா நோய்களை பற்றி எழுதி அவற்றின் நோய் காரணிகள், நோய் தொற்று பகுதி, பரவு முறை பற்றி அறிகுறிகளை எழுதுக. தொழில்துறை ஆல்கஹால் குறிப்பிடுவது எது? அதை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? ஸோ இதை படிச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 12ஆம் வகுப்பு உயிரியலுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான். இதில் பயோபாட்னி 35 மார்க்கு, பயோசுவாலஜி 35 மார்க் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பயோபாட்னி வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். 4 × 2 8. இதில் உரை குளிர் பாதுகாப்பு பற்றி எழுதுக. ஆண் கேமிட்டாகத்தின் படம் வரைந்து பாகம் குறி. பிற்கலப்பு என்றால் என்ன? பின்வருவனவற்றில் மடியத்தின் பெயர்களை எழுதுக. அடுத்து மரபணு மாற்றத்திற்கு பயன்படும் வேதிப்பொருட்களின் பெயர்களை எழுது. உயிரி வழி திருத்தம் என்றால் என்ன? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 2 மார்க்கில் இதெல்லாம் நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்து ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையிலி பொறுத்த வரைக்கும் வினா எண் 19 கட்டாய வினா. மண்முண்டு பதியம் காற்று மூன்று பதியம் வேறுபடுத்துக. மெண்டலியத்தை மறு ஆய்வு செய்து கண்டறிந்த அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை எழுது. மரபு வரைபடம் என்றால் என்ன? அதன் 2 பயன்களை எழுது.
திசு வளர்ப்பில் பயன்படுத்தப்படும் 3 வளர்ப்பு ஊடகங்கள் பெயர்களை எழுதுக. PBR 322 என்னும் வார்த்தையிலிருந்து நீவிர் புரிந்து கொள்வது என்ன? 5 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் இருவித்திலை மற்றும் ஒருவித்திலை விதைகளின் அமைப்பை வேறுபடுத்துக. பசுங்கணிக மரபணு சார்ந்த பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் வெளிக்கொணர்க. பீடி பருத்தியின் நன்மை தீமைகள். தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கைகள். இது உயிரி தாவரவியல். உயிரி விலங்கியல் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மனித விந்து செல்லின் படமறைந்த பாகம், அண்டநாளத்தின் இனசெல் இடமாற்றம், ஹாலோன்ட்ரிக் மரபணுக்கள் யாவை, வார்ப்பு இலை, பின்தாங்கு இலை, மரபணு ஓட்டம், வீக்கத்தின் போது உற்பத்தி செய்யப்படும் வேதிய எச்சரிக்கை, சமிஞ்சைகளை பட்டியலிடு. 19 DNA விரல்லேகை அச்சிடுதலின் பயன்கள், DNA ஃபிங்கர் பிரிண்டிங். புதைபடிவாக்கம் என்றால் என்ன, அதன் வகைகள், இயல்பான செயலுக்கும் மற்றும் புற்று செல்லுக்கும், அதாவது இயல்பான செல்லுக்கும் புற்றுநோய் செல்லுக்கும் உள்ள வேறுபாடு, உயிரி எதிர்ப்பொருள் எதிர்ப்பு திறன் எப்பொழுது உருவாகிறது. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் மனித விந்து செல் உருவாக்கம், அண்ட செல் உருவாக்கம் நிகழ்வுகளை வரைபடம் மூலம் விளக்குக. மெண்டலிய குறைபாடுகளை விவரி. மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்புகளை எழுதுக. செயலாக்கத்தை மந்தமான நோய் தடுப்பு காப்பில் இடையே உள்ள வேறுபாடுகளை விளக்குக. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025-26 பயாலஜி தமிழ் மீடியத்துக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். டோட்டல் மார்க் வந்து 70. உயிரி தாவரவியல் 35 மார்க் இருக்குது, உயிரி விலங்கியல் 35 மார்க் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கீழ்காணும் வினாக்களில் ஏதேனும் 4 வினாக்களுக்கு இடையிலே 4x2 8 ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிரிகள் வளர்ப்பதற்கு என்னென்ன பொருட்களை பயன்படுத்துவாய்? தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் என்றால் என்ன? சோதனை கலப்பு என்றால் என்ன? நகல்கள் என்றால் என்ன? இணை சேர்தலின் வகைகள் யாவை? சைப்ரிட் என்றால் என்ன? எல்லாமே 2 மார்க் வந்து பர்ஃபெக்டாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழ்காணும் வினாக்களில் ஏதேனும் 3 வினாக்களுக்கு இடையிலே 3x3 9 மெண்டலியத்தை மறு ஆய்வு செய்து கண்டறிந்த அறிவியல் அறிஞர்கள் பெயர். PBR 322 என்னும் வார்த்தையிலிருந்து நீவிர் அறிந்து கொள்வது என்ன? முதிர்ந்த மகரந்த பையின் குறுக்குவெட்டு தோற்றம் படமறைந்து பாகம் குறி. அடுத்து திருடிகள் கேட்டிருக்காங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் உரைக்குளிர் பாதுகாப்பு 5 மார்க்லையும் கேட்கலாம். இதில் ஓங்கு மறைத்தல் தகுந்த எடுத்துக்காட்டுடன் விவரி, தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பை விவரி, தனிசெல் புரதம் என்றால் என, அவற்றின் பயன்பாடுகள், தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கை. 35 பயோசுவாலஜியில் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். பாலிலா இனப்பெருக்க முறையில் உருவாக்கப்படும் சேய்கள் ஏன் பிரதி என்று அழைக்கப்படுகிறது? விரிவாக்கம். பால்வினை நோய்கள் எவ்வாறு பரவுகிறது? ஹாலோன்ட்ரிக் மரபணுக்கள் யாவை? வேறுபடுத்துக. வார்ப்பு இலை, குறியீட்டு இலை. தொன்மையான பூமியில் காணப்பட்ட வாயுகளை பட்டியலிட. வேறுபடுத்துக. அமீபா இருசம பிளவு முறை, பிளாஸ்மோடியம் பல பிளவு முறை. இன்குபின் என்றால் என்ன? பணிகள். கருக்கொலை சிசுக்கொலை வேறுபாடு. மனித மரபணு தொகுதி திட்டத்தில் இலக்குகள் 3 எழுது. தடுப்பு மருந்துகள் என்றால் என்ன? வகைகள். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் கன்னி இனப்பெருக்கம் படிச்சுக்கோங்க. மாதவிடாய் சுழற்சியின் பல்வேறு நிலைகள், பால்வினை தொற்று நோய்களை தடுக்கும் முறைகளை எழுது. RH காரணியின் மரபு கோட்பாட்டை பற்றி விளக்குக. ஸோ இதான் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா மெண்டலியத்தை மறு ஆய்வு செய்த அறிவியல் அறிஞர்கள் பெயர்கள். கருவுறு பற்றி நீ அறிவது என்ன? இந்த படத்தை உறைந்து பாகம் குறி. டைகாட் சீட் தான், சைசர் ஆரிட்டினா. மரபு பொருளில் தேவைப்படும் மிக முக்கியமான நொதி பெயர்களை எழுதுக. சிஸ் அமைவு என்றால் என்ன? மெரிட்டோஃபிலி என்றால் என்ன? கீழ்காணும் வினாக்களில் ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையிலி. வினா எண் 19 கட்டாய வினா. மரபு வரைபடம் என்றால் என்ன? அதன் பயன்களை எழுது. உரைக்குளிர் பாதுகாப்பு பற்றி எழுதுக. ஒட்டுதல் பதியமிடுதல் வேறுபடுத்துக. பல்கூட்டு அல்லீல்கள் என்றால் என்ன? டிரிடிகள் உற்பத்தியின் தொடரோற்ற வரைபடம். பசுங்கணிய பாரம்பரியம் எடுத்துக்காட்டு. நுண்வித்திருவாக்க படிநிலை. பல்வேறு வகையான ஒன்றிணைப்பு. தாவரத்து சுழற்பின் பயன்பாடுகள். விலங்கியல் பொறுத்த வரைக்கும் உயிரி விலங்கியல் என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சுரப்பாளர்கள் யார்? மனித அண்டசெல்லின் படத்தை வரைந்து பாகம் குறி. கருப்பை வாய் புற்றுநோய் தோற்றுவிக்கும் காரணிகள். யானைக்கால் நோயினை ஏற்படுத்தும் புழுவின் அறிவியல் பெயர். தொன்மையான பூமியில் காணப்பட்ட வாய்வு. 19வது கொஸ்டின் கம்பல்சரி. சீம்பால் என்றால் என்ன? முக்கியத்துவம். போதை மருந்துகள் மற்றும் மது பழக்கத்தில் இருந்து விலகும் போது ஏற்படும் விலகல் அறிகுறிகளை எழுதுக. நெக்ஸ்ட் வந்து ஃபினைல் கீட்டோ நீரியாவின் அறிகுறிகள், அதாவது ஃபினைல் கீட்டோ நியூரியாவின், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். மனித மரபணு தொகுதி திட்டத்தின் குறிக்கோள்கள். 19 வந்து அமீபியாசிஸ் குறிப்பு வரைக. இது பார்த்துக்குவோம், கம்பல்சரியில் கேட்டிருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரியலில் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைப்பு. இம்யூனோகுளோபின் அமைப்பை படத்துடன் விளக்குக. DNA ரேகை அச்சிடுதல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள். ஆடி வின்பர்க்கோட சமன்பாடு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கொஷினை ரிவைஸ் பண்ணாலே நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். பயாலஜிக்கு நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட்ஸ்லையும் வீடியோ அப்டேட் பண்ணுவேன், அதையும் போய் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ.